இது வந்து சமச்சீர் கல்வி காமர்ஸ் ஃபஸ்ட் இயர். ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து கம்பேரிஷன்ஸ் பிட்வீன் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட். ஸோ காமர்ஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்கும் ட்ரேட்க்கு வித்தியாசம் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்னொரு வாட்டி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே ரைட். காமர்ஸ்னால் என்ன? ஸோ ஆல்ரெடி சொன்ன ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னா அது கஸ்டமர்ஸ்க்கு எப்படி சேரும், ஓகே, எப்படி அந்த கூட்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஒரு மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எப்படி வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ அது வந்து அந்த உள்ளார நடக்கிற எல்லா விஷயம் வந்து காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் லைக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஒரு கூட்ஸ் ஒரு சர்வீசஸ் ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகுமோ அது என்ன சொல்லுவாங்க, காமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதான் நெக்ஸ்ட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்லைட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரர், தென் அவர்கிட்டேருந்து யார் வாங்குவாங்க, ஹோல்சேலர்ஸ் வந்து கூட்ஸ் வாங்குவாங்க. ஓகே, ஹோல்சேலர்கிட்டேருந்து யார் வாங்குவாங்க, ரீட்டெய்லர் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. ரீட்டெய்லர்கிட்ட யார் வாங்குவாங்க, நம்ம வாங்குவோம், கஸ்டமர்ஸ் வாங்குவோம். ஸோ இந்த மிடில் நடக்கிற ப்ராசஸ்ஸை அதெல்லாமே வந்து காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், வேர் ஹவுசிங் இருக்கும். ஸோ மிடில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்து காமர்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ரிலேட்டிங் டு காமர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் we have industries. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன? ஸோ ஆல்ரெடி இது பற்றி நம்ம ஆல்ரெடி என்னோடய லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும். ஸோ நம்ம படித்தோம். இண்டஸ்ட்ரீஸ் நத்திங் பட் ஏதாவது ஒரு கூட்ஸ் ப்ராசஸிங் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான கூட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கனாக்கா அது த்ரூ இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லைக் சுகர் கேன் எடுத்துப்பாங்க, அதுலேருந்து ஜூஸ் எடுப்பாங்க, அதுலேருந்து ஜாகரி பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எல்லா ப்ராசஸ் நடந்துட்டு நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு சுகர் பேக்கெட்டில் அந்த ப்ராசஸ் பண்ணி பேக்கெட்டில் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிது. ரைட். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறது இதுலேருந்து இண்டஸ்ட்ரி த்ரூவாக. ஓகேவா? இது நல்லா படிச்சிருக்கோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ப்ரீஃபாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட். ட்ரேட். இது வந்து நம்ம புது கான்செப்ட் ட்ரேட். ஸோ ட்ரேட்னா என்னன்னாக்கா சிம்பிளாக சொன்னால் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ், அவ்வளோதான். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் இஸ் கால்ட் அஸ் எ ட்ரேட். சிம்பிளாக சொன்னால் வாங்குறது விற்கிறது அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட வாங்குவாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட விற்பாங்க, ஒருத்தவங்கள்ட்ட வாங்குவாங்க, ஒருத்தவங்கள்ட்ட விற்பாங்க. ஸோ அது வந்து வில் கால் இட் அஸ் ட்ரேட். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர் அண்ட் கன்சியூமர் சொன்னோம். ஓகே, இதில் வந்து நான் ட்ரேடராக சொல்கிறது வந்து ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லர். பிகாஸ் ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்கிட்டு ரீட்டெய்லருக்கு விற்பாங்க. கரெக்டாக? அப்புறம் ரீட்டெய்லர் என்ன பண்ணுவாங்க, ஹோல்சேலர்கிட்ட வாங்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு விற்பாங்க. ஸோ இங்கே ரெண்டு பேரும் வந்து கஸ்டமர் யாருக்கும் விற்க மாட்டாங்க, அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? மேனுஃபேக்சர் யாருக்கும் விற்பாங்க தவிர வாங்க மாட்டாங்க. கரெக்டாக? அவங்க விற்கிறது தான் இருக்கும். ஸோ இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹோல்சேலர் அண்ட் ரீட்டெய்லர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ வந்து கம்பேரிஷன்ஸ் படிக்க போகிறோம். இண்டஸ்ட்ரினா என்ன, காமர்ஸ்னால் என்ன, ட்ரேட்னா என்ன, டிஃப்ரென்ஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீனிங் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இண்டஸ்ட்ரினா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணுறது, யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நம்ம ஃபைனலாக வர்றது வந்து த்ரூ இண்டஸ்ட்ரியால் தான். காமர்ஸ்னால் ஒன்றே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ட்ரேட் நான் இப்போ சொன்னேன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதோட மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி வந்து ப்ராசஸிங் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, எதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வர்றதுக்கு. ஓகே, காமர்ஸ்னால் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவ்வளோதான் மீனிங். ஓகே, ஸ்கோப்னா என்னது, அதோட மெயின் ஒரு இன்டென்ஷன் என்ன, மெயின் இன்வால்வ்மெண்ட் என்ன இருக்குது இதில். ஓகே, இதில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸோட ஒரு மெட்டீரியல் வந்து ஃபைனலாக கூட்ஸாக தயாரிப்பாங்க. ஓகேவா? எல்லா இண்டஸ்ட்ரியில் ஒரு சுகர் கேன் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி வருது, சுகராக வருது. கரெக்டாக? ஒரு ரைஸ். ஓகே, ரைஸ் கொடுக்குறாங்க. அது வந்து வெறும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளுக்கு வந்து பேக்ஸில் வருது. கரெக்டாக? ஸோ எதுவுமே எதுவுமே இல்லாமல் நீட்டாக வரும். லைக் எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷ் கூட்ஸாக கொடுப்பாங்க. அது மெயின் ஸ்கோப்பு. ஓகே, இதில் வந்து ட்ரேட் ஆக்சிடைஸ் டு ட்ரேட், கம்ப்ரைஸ் ஆஃப் ட்ரேட் ஆக்சிடைஸ் டு ட்ரேட்னா பேங்கிங் இல்லை கம்ப்ரைஸ்டாக இருக்கும். பேங்கிங், இன்சூரன்ஸு, வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கும் இதில். ஓகே, இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இதில் வந்து
வாங்குவாங்க விற்பாங்க, வாங்குவாங்க விற்பாங்க. அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவ்வளோதான். ஓகே. தேர்ட் ஒன் சார் கேபிட்டல்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேபிட்டல்னாக்கா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக ஸ்டேட் கேபிட்டல், அதனால கேபிட்டல்னால் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதான் கேபிட்டல் சொல்லுவாங்க. ஓகே. இது அக்கௌண்ட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் நம்மளுக்கு காமர்ஸ் டேர்மில் வந்து எனி அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ். சரி, இந்த பிஸ்னஸில் நம்ம ஏதாவது காசு, நம்ம தொழிலில் நம்ம காசு ஏதாச்சும் போட்டாக்கா அது நம்ம கேபிட்டல் சொல்லுவாங்க. ஓகே. இதில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து நிறைய காசு தேவை, கரெக்டாக. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இஸ் ரிக்வயர்ட். இதில் வந்து காமர்ஸில் வந்து ஓரளவு ஓகே, வெறும் கூட்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காமர்ஸில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ட்ரேடில் வந்து விற்பீங்க வாங்குவீங்க விற்பீங்க, இப்படி தான் இருக்கும். தவிர ஸ்மால் கேபிட்டல் கொஞ்சமாக கம்மியாக கேபிட்டல் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஏதாவது கடன் வாங்குறது கூட நீங்கள் வந்து அவ்வளோவா உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஃபோர்த், ரிஸ்க்கு. இல்லை, இண்டஸ்ட்ரியில் கம்பல்சரி ரிஸ்க் இருக்கும், கரெக்டாக. ஸோ உங்கள் கூட்ஸ் சேல் ஆகலைன்னு அவ்வளோதான் நீங்கள். ஸோ லாஸ். ஓகே, அது ஒரு ரிஸ்க்கு. இதில் காமர்ஸில் வந்து அதிகமாக இருக்காது, கரெக்டாக. ஸோ ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் வரலும் தான் இருக்கும். இதில் வந்து ட்ரேடில் வந்து கூட கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சைட். இட் ரீப்ரசன்ட் சப்ளை சைட் ஆஃப் கூட்ஸ். வெறும் சப்ளை மட்டும் தான் பண்ணுவாங்க. கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கூட்ஸ் தயாரிப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க, அவ்வளோதான். டிமாண்ட் பற்றியும் நீங்கள் யோசிக்க மாட்டாங்க. இதில் காமர்ஸில் வந்து டிமாண்டும் தேவை, கம்பல்சரி டிமாண்ட் தேவை. உனக்கு டிமாண்ட் இருந்தால் தான் உனக்கு அந்த ப்ராடக்ட் வாங்குவேன், கரெக்டாக. டிமாண்ட் இருந்தால் தான் நீ வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வாங்குவேன். ஓகே. ஸோ அது வந்து காமர்ஸில். இங்கே ட்ரேடில் வந்து ரெண்டுமே இருக்கணும், உனக்கு சப்ளையும் இருக்கணும், டிமாண்டும் இருக்கணும். ஓகே. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து வெறும் சப்ளை, காமர்ஸில் வந்து வெறும் டிமாண்ட். இதில் வந்து ட்ரேடில் வந்து சப்ளையும் தேவை, டிமாண்டும் தேவை. ஓகே. நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி க்ரியேஷன். யூட்டிலிட்டினா ஏதாவது யூஸ் ஆகிறதுன்னு வந்து யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. பென் எதுக்கு யூஸ் ஆகும்? ரைட் எழுதுறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பிளேட் எதுக்கு யூஸ் ஆகும்? சாப்பாடு சாப்பிட, லைக் ஏதாவது பொருளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. யூட்டிலிட்டி க்ரியேஷன். இதில் வந்து ஜென்ரலாக வந்து இண்டஸ்ட்ரியில் உங்கள் யூட்டிலிட்டி க்ரியேஷன் தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு ஃபார்மேஷன் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, கரெக்டாக. ஸோ நம்ம சுகர் நம்ம யூஸ் பண்ணுறோம், இட்ஸ் யூட்டிலிட்டி. பென் தயாரிக்கிறாங்க, இட்ஸ் யூட்டிலிட்டி. புக் தயாரிக்கிறாங்க, இட்ஸ் யூட்டிலிட்டி. ஸோ யூட்டிலிட்டி க்ரியேஷன். இதில் வந்து காமர்ஸில் வந்து யூட்டிலிட்டி க்ரியேஷன் எதுவும் இருக்காது, பிளேஸ் யூட்டிலிட்டி இருக்கும். ஒரு கூட்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் ப்ரொடியூசர் டு கன்சியூமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி ஃபார்ம் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ட்ரேடில் வந்து எக்ஸ்சேஞ்ச், வாங்குறது விற்கிறது, வாங்குவாங்க காசுக்கு வாங்குவாங்க விற்பாங்க, காசுக்கு வாங்குவாங்க காசுக்கு விற்பாங்க. ஸோ இதில் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகே. யூட்டிலிட்டி க்ரியேஷன் ஃபார்ம் யூட்டிலிட்டி இருக்குது, காமர்ஸ் அது பிளேஸ் யூட்டிலிட்டி இருக்குது, வந்து எக்ஸ்சேஞ்ச் யூட்டிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஃபைனலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின். ஏதாவது ஒரு 5 எழுதலாம், முடிஞ்ச 6 எழுதுங்க, இல்லை சின்னதாக இருக்கிறதுனால. ஓகே. அப்படி நம்ம சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் கூட நம்ம பார்த்துடலாம். ஓகே. ரைட். Choose the correct answers. First one, the primary objective of a business is, the main objective of business and making profit or not making profit or special skills are none of the above. So mainly நம்ம மெயினாக பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுவாங்க? மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ A is the first correct answer. B, second one. Next slide. Okay. Occupation of a doctor is, occupation of doctor யார்? எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை, பிஸ்னஸா இல்லை, ப்ரொஃபஷனா இல்லை, சோல் ப்ரொப்ரேட்டர், சிங்கிள் ஓனர். So profession. So doctor is the profession. So C answer is correct. Third one, the following does not characterize business activity. So எது business activity இல்லை. ஸோ நம்ம இந்த characteristics of businessல படித்ததில் production of goods and services இருக்குது, presence of risk இருக்குது, sale or exchange of goods and services இருக்குது, salaries or wages எப்பயும் business activityல இல்லை, அது characteristics இல்லை. ஓகே. ஸோ ஆன்சர் வந்து டி, நாட்னு கேட்டதுனால டி. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆர் வித் சோஷியல் சர்வீஸ் மோட்டிவ் டேர்ம் அது நான் ஆல்ரெடி சொன்னேன். எக்ஸாம்பிள் எக்கனாமிக், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் காசுக்காக யோசிக்கிறது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே. ஸோ இதோட ஆன்சர் என்ன இருக்கும்? சி.
ஸோ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சி. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.